பிஸ்கெட்டு சொட்டு குடுதுடி மாலா. கரண்ட் இன்னும் வரல இல்லைங்க, கீழே போகவே இல்லையா? ஹே guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப் வீடியோ போட்டு நம்ம பேக் டு பேக் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஆகுதுன்னே தெரியல, என்னால் லாங் வீடியோஸ் போடவே முடியறதில்ல. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ விலாக்லாம் ஆரம்பிக்க முன்னாடி நினச்சேன் விலாக் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி, டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு போட்டுடலாம். அப்படிலாம் சுத்தமாக இல்லை. லைக் ஷார்ட்ஸ் எடுக்கிறது கூட ஈஸியாக இருக்குது. லாங் வீடியோஸ் எடுக்கிறத வந்து நம்ம எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் நம்ம ஈஸி ஜாப், ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இதுவும் பயங்கர கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருக்குது. இந்த மார்னிங் வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. இந்த கொஞ்சம் டீ குடிக்கிறியா? கொஞ்சம் லைட்டா ஒரு ஷீட் மட்டும் கொடுக்குறேன். காலங்காத்தால பிஸ்கட் சாப்பிடுவாங்க. நல்ல கிளைமேட், காஃபி ப்ளஸ் பிஸ்கட் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட். ஸோ பேசிக்காக இப்படி தான் எங்களுக்கு மார்னிங் போகும். அண்ட் அன்றைக்கி மழையும் பெஞ்சிட்டு இருந்ததுனால கிளைமேட் சூப்பராக இருந்தது. ரொம்ப ஸ்லோ மார்னிங்காக இருந்தது. நான் ஆஃபீஸ்க்கு எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தேன். இந்த பிம்பிள் பேட்ச் இல்லாமல் பாஸ்ட் 3 இயர்ஸாக என் லைஃபே போகல. லைக் ஏன்னா எனக்கு ஈஸியாக பிம்பிள் டக்குன்னு வந்துடும், அது மார்க்கும் ஆயிடும். பட் இந்த பிம்பிள் பேட்ச் என்னென்னா நமக்கு வந்து அந்த மார்க்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பட் ரொம்ப நாள் வந்து அந்த ரொம்ப பல்ஜியாக இல்லாமல் எனக்கு ஒரு 1 day 2 dayலே சரியாயிடும். இந்த மார்னிங் இப்படி தான் நாங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகணும். நான் டெய்லி ப்ரொடக்டிவாக இருப்பேன்னா இவ்வளோ இந்த மாதிரி ஜூஸ் போட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறேன்னா இல்லை. எனக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் மார்னிங் போகும். லைக் நான் எதுவும் பண்ணுறதுக்கே எனக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா ஒர்க் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு திருப்பி ஒர்க் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்மளால் வந்து பேக் டு பேக் வந்து ஓடிட்டே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் வி ஃபீல் வெரி லோ. ஏன்னா என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கும். ஒரு டே நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக போவேன், ஒரு டே வந்து ரொம்ப ஸ்லோவாக எதுவுமே பண்ணாமல் இருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ரொம்ப லீவ் இருந்தது. லைக் அதனால் வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நினச்சி வச்சுருந்தேன். இந்த வந்து லைக் வத்தப்பொடி செஞ்சு வைக்கிறது. யூஸ்வலாக எங்கள் அம்மா இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் காய வச்சு அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து பவுடர் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதே இல்லை. நானும் ரொம்ப நாளாக பண்ணுறது இல்லை. என் ஃப்ரெண்ட் கிட்டே வந்து நான் ரீசெண்டாக கால் பேசும்போது சொன்னால் அவள் வந்து அவங்க மம்மி அவளுக்கு அப்படி பண்ணி கொடுத்துருவேன், நான் வந்து வீட்டில் அரைச்சி இதுதான் யூஸ் பண்ண சொன்னேன். அது கேட்குறதுக்கும் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். பட் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. நம்ம வந்து அதை ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பவுடர் ஆக்கணும். பவுடர் ஆக்கும்போது மில்லில் கொடுக்காம நான் வந்து மிக்சியில் ட்ரை பண்ணுவேன்னா நான் வந்து அவ்வளோ குவான்டிட்டி இது பண்ணல. நான் 1/2 kg என்னமோ தான் வாங்கியிருந்தேன். நான் வீடு ஃபுல்லாக வந்து பயங்கர காரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நினச்சேன் நம்ம வந்து மில்லில் தான் கொடுத்து பண்ணுறது தான் ஈஸி, குவான்டிட்டி நிறையா பண்ணிட்டோன்னா அத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் டைம் நினச்சிருக்கேன். பட் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தானே இருக்கும்னு நினச்சிட்டு இந்த விண்டோ ஸ்க்ரீன் வந்து ரொம்ப நாளாக லைக் நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இதுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து தைக்கணும், வாங்காமல் நம்மளே ஸ்டிச் பண்ணி போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், டிமார்ட்டில் வந்து இது வந்து சிங்கிள் பெட்டோட கவர் எனக்கு இந்த பிரிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டேன். அது வாங்கி லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-10 months இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் சரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலான்னு எடுத்தேன். அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சு. நான் வந்து மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். அன்றைக்கி எனக்கு லீவு, என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு. ஸோ அவங்களுக்குலாம் லஞ்ச் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக எதாவது சாப்பிட்லான்ட்டு நான் கேரட் தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டேன். இந்த ஸ்டிச் பண்ணுற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டேஸில் அதுவுமே நான் பண்ண முடியவே இல்லை. ஏன்னா லைக் ஆக்டிவாகவே இருக்க முடியாதுன்னு நினச்சேன். நான் யூடியூப் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் என்னென்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடக்டிவாக ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு இந்த ஹாபி வந்து பயங்கர ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் எனர்ஜெட்டிக்காக எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணுறேன். லைக் ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றதா இருக்கட்டும், வெளியில் போகிறதா இருக்கட்டும், சம்திங் நான் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிறது வந்து எனக்கு வந்து யூடியூப் தான் நினைக்கிறேன். இது எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. லைக் நம்ம ஒன்று பண்ணணும், அதனால நமக்கு பிடிச்சதுல என்னெல்லாம் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே திருப்பி பயங்கர மழை வந்துகிட்டே இருக்கிறது வந்து சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும். பட் சம்டைம்ஸ் என்னென்னா ஃபுல்லாக மழை வந்துகிட்டே இருந்ததுன்னா தண்ணியாக இருந்துட்டு லைக் கொஞ்சம் நெசன்னு இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது மழை பெஞ்சா. ஸோ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் இது மெஷர்மெண்ட் எடுத்து இது வந்து பயங்கர பேசிக் ஸ்டிச் தான். இது வந்து நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ட்ரை பண்ணேன்.
அது ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா நான் ஸ்க்ரீன் வந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணது எல்லாம் ரொம்ப ஈஸி பேட்டர்ன் தான். பட் அது ப்ராப்பராக வராதனால திருப்பி அகெயின் நான் ஸ்டிச் பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா நான் இருக்கிற வீடு வந்து இப்போ கொஞ்சம் பழைய காலத்து விண்டேஜ் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது விண்டோ டோர் எல்லாமே அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை மாட்டிட்டேன். கொஞ்சம் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. நமக்கு பிடிச்சதை நம்மளே ஸ்டிச் பண்ணி மாட்டுறது. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப நாளாக இதில் வந்து ஸ்க்ரீனே இல்லை. நாங்கள் இல்லைன்னா ஏதாவது டவல் வச்சு ரொம்ப சன் வந்துச்சுன்னா டவல் வச்சு அந்த மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதுவே எனக்கு வந்து பாதி நாள் போயிடுச்சு. லைக் 4 o'clock அந்த மாதிரி வரைக்குமே எனக்கு இந்த டே போயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு மேலே ஆக்டிவாக என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு குட்டி பவர் நாப் எடுத்துகிட்டு முடிச்சிட்டேன். அது பவர் நாப்லாம் எடுத்து முடிச்சுட்டு சின்ன சின்ன ஒர்க் இருந்தது அதெல்லாம் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட்டு வீக் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஹைதராபாத்துக்கு ஒர்க்குக்கும் நானும் ஹஸ்பண்டும் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். லைக் என்னென்ன பேக் பண்ணமோ அதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த விலாக் அப்படி தான். நெக்ஸ்ட் விலாகில் ஹைதராபாத்தில் நடந்தது, எங்கெல்லாம் போனோம் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் த சேனல், கிளிக் த பெல் பட்டன். பை பை.